குடித்தா 1 பவுன் மோதிரம்னு சொல்லுகிறான். நானே ஒரு குடிகாரன், எங்கிட்ட போய் சவால் விடுறியா? 10 பாக்கெட்டையும் குடித்தேன். 10 பாக்கெட்டையும் குடித்தேன். குடிச்சுக்கிட்டு கடையில் ஜங்ஷன் வரையும் கால் தள்ளாடாதபடிக்கு நடக்கணும். குடித்தா மட்டும் போதாது, வாய் குளறக்கூடாது. அவனை கண்டிஷன், குடிகாரனா குளறத்தான் செய்யும். நான் குடித்தேன். அந்த 1 பவுன் மோதிரத்துக்கு நான் எலிஜிபிலிட்டி ஆனேன். ஆனால் அவன் தந்தான் இல்லை. ஏன்னா நீ கடைசியாக சொட்டு குடிக்கும்போது இப்படி 2-3 டிராப்புக்களை போயிடுச்சு. அதையே விட்ட. 10 பாக்கெட்டே தானே குடிக்க சொன்னேன், நீ லாஸ்ட்டில் கொஞ்சம் விட்ட. ஆனால் ப்ரைஸ் கிடையாது. ஏமாத்திட்டான். 420. நான் போய் நல்லா புரோட்டை இறச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நல்லா குளிச்சுக்கிட்டு மாதிரி படுத்தேன். இவன் ஆற்றுல குளிக்க போயிருக்கான். அங்கே போனால் 3 பாக்கெட் சாராயம் குடித்தவன் செத்து போனான்னு ஆலஞ்சோல பகுதியில் ஒரு செய்தி வந்துருக்கு. அப்போ 10 பாக்கெட் சாராயம் குடித்தவன் செத்துருப்பான் சொல்லி அவன் பயந்து போய் நடுங்கி இந்த கட்டத்தினுடைய அடித்தளத்தில் வந்தான். வந்து என்னை தட்டி தட்டி எழுப்புகிறான். எனக்கு இந்த 1 பவுன் மோதிரம் தான் முன்னே நிற்கிது. ஏமாத்தினான். இவன் கண்ணீர் விட்டு அழுறான், அண்ணா எழும்பு அண்ணா. செத்து போயிட்டான். நான் மூச்சை முட்டிச்சுட்டு கிடக்கிறேன். உறங்குறவனை எழுப்பலாம், உறங்குற மாதிரி நடிக்கிறவன் எழுப்புறது ரொம்ப கஷ்டம். நல்லா தட்டி தட்டி பார்த்தான். கடைசியில் அவன் ஒரு தந்திரத்தை கையாண்டான். இவன் வயத்தில் 2 கை வச்சு அமுக்கிட்டான். உள்ளே இருந்ததெல்லாம் அவன் தலைவலியாக இறங்குச்சு. ஒரு சம கையை தட்டலாம். அப்படி குடியில் கூட ஸ்டடி பண்ணுவேன் நான். குடியில் கூட ஸ்டடி அன்னைக்கு. ஆகவே அந்தி கிறிஸ்து உள்ளே இருக்கிறவன் எவன் குடிக்கிறானோ அவன் எல்லாம் அந்தி கிறிஸ்துக்குரியவன் தான். எந்த சந்தேகமே கிடையாது. ஒரு பாட்டில் சாராயத்தை வாங்கி வீட்டில் வைங்க, வீட்டில் வைங்க, 2 அம்சம் குடிங்க. நான் இப்போ ஒரு பத்திரிகை ஆசிரியராக இப்போ சொல்லுவேன், ஊழியக்கார போர்வையை மாற்றி 2 அம்சம் குடிங்க. அது உடம்புக்கு நல்லது. ஆனால் அடுத்து சாராய பாட்டில் இருக்கணும், அதை தொடப்படாது. பொண்டாட்டி விளக்கு மாறச்சு அடிப்பா, அதை தொடப்படாது. நான் மருந்துக்கு குடிச்சிட்டேன். நீ அவ அடித்தா, கெட்ட வார்த்தை பேசுனா, இல்லை செத்து போ, நாண்டுட்டு போ, குடிகாரன் நாயேன்னு சொன்னாலும் அந்த பாட்டிலை பார்த்து சிரிக்கணுமே தவிர அடிச்சிட்டான்னு இல்லை போய் அதை நீ போய் அடிச்சிங்கன்னா நீ ஒரு அந்தி கிறிஸ்து. ஒரு சம கையை தட்டுங்களா. மேற்கொள்ளும் அதிகாரம், சாத்தானை மேற்கொள்ளும் அதிகாரம், அதான் கிறிஸ்துவனுக்கு கொடுக்கப்பட்ட உண்மையான அதிகாரம். பாவம் இருக்கிறது நாட்டில், விக்கிரகம் இருக்கிறது நாட்டில், சாராயம் இருக்கிறது நாட்டில். ஆனால் இதெல்லாம் தாண்டி நீ வருவாயா, நீதையா என் மகன் என்று ஆண்டவர் சொல்லுவார். ஒரு சம கையை தட்டலாம். ஹல்லேலூயா. அதான் மேற்கொள்ளும் அதிகாரம். அந்தி கிறிஸ்துவை இப்படி தான் மேற்கொள்ள முடியும். கீழ்ப்படியக்கூடாது. எப்பவுமே காதில் 2 சத்தம் கேட்கும், 2 சத்தம் கேட்கும். ஒன்று ஆண்டவர் சத்தம், இன்னொன்று அந்தி கிறிஸ்துடைய சத்தம். இந்த அந்தி கிறிஸ்துடைய சத்தத்தை கண்டுபிடிக்கிற ரொம்ப கஷ்டம். பைபிள் சொல்லுது கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசாதிருப்பாயாக. ஆனால் கெட்ட வார்த்தை பேசுகிறவன் ஊழியக்காரன் கிடையாது. இப்போ நான் கெட்ட வார்த்தை பேசி இருக்கிறேன்னு வச்சுவிடுங்க, அப்போ என்னட்ட அந்தி கிறிஸ்து நின்றுட்டான்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் கெட்ட வார்த்தை ஒன்றும் பேச மாட்டார், அவர் டிஸ்கோ ஆட மாட்டார், நடனம் மாட்டார். ஆனால் நீ நிறைய ஊழியக்காரன் நடனம் ஆடுறாங்க, டிஸ்கோ ஆடுறாங்க. அப்போ அந்தி கிறிஸ்து. உன் பாட்டு இறைச்சலை நான் கேளேன், அப்படி தானே சொன்னார். உன் மேலதான சத்தம் எனக்கு அதி இறைச்சலாக இருக்கிறது, நிறுத்து, அதென்ன சொன்னார். ஆகவே உண்மையுள்ள கிறிஸ்தவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வராது. ஏனென்றால் ஆண்டவர் சாபத்தை அனுப்புகிறார். நம்ம எதுக்காக அவர்களே அனுப்புனாரு, அதுக்கும் ஒரு கைத்தாளம் கொடுங்க. ஹல்லேலூயா. உன் ஆசீர்வாதங்களை பிடுங்கி எறிந்தேன், அதுக்கும் கொடுங்க. ஏன் பிடுங்கினு கேட்கக்கூடாது. கேட்டா நீ அந்தி கிறிஸ்து. அவர் என்னுடைய உலக ஆஸ்திகளை பிடுங்கி சொந்த பூமியில் சொந்த குடும்பத்தில் 1 சென்ட் நிலத்தை கூட இன்னைக்கு வரைக்கும் எடுக்க விடாமல் பத்திரமா என்னை பாதுகாத்தார். உலக ஆஸ்திக்குள்ள என்னை போக விடலை. ஏனென்றால் நான் எல்லாவற்றையும் இழந்தவரும் ஆண்டவரிடத்தில் ஒன்றையுமே கேட்கல. ஏன் ஆண்டவரே? ஆனால் கேட்டேன், என்ன பாவம் செஞ்சேன் ஆண்டவரேன்னு. இதுதான் கேட்டேன், என்ன பாவம் செஞ்சேன்?
ஏனென்றால் என் குடும்பத்தில் இருக்கிற ஆஸ்திகளை திருடி நான் ஏழைகளுக்கு கொடுக்கிற பழக்கம் உண்டு. அப்படியே அந்த காலத்தில் நன்மை தான் செய்வேன், திருடி தான் செய்வேன். என்னை வீட்டில் எடுக்க விட மாட்டாங்க. திருடி நன்மை செய்த ஒரு ஊழியக்காரன். இப்போ நான் என்ன செஞ்சேன் ஆண்டவரே? சிகரெட் அடித்தேன், வேசித்தனம் பண்ணேன், சாராயம் குடித்தேன், இதை தவிர என்ன துரோகம் பண்ணேன்? இப்படி தான் கேட்பேன். இப்போ தான் தெரியும் சாராயம் குடிக்கிறது ஒரு பாவம், வேசித்தனம் பண்ண அதை விட பெரிய பாவம், பொய் சொல்கிறோம் அதை விட பெரிய பாவம், நன்மை செய்யாதவ அதை விட பெரிய பாவம். நான் நன்மை செய்த லிஸ்ட்டில் இருந்தேன், ஆனால் மீதி எல்லாத்துலேயும் மோசம். அதனால் என்னை உயிரோடு வச்சு காத்திருக்கிறார். ஏன்னா 3 நான் தோல்வி, 1 ஜெயம். இப்போ நன்மை செய்கிறவன் தேசத்தில் மீதியாய் வைக்கப்படுவான். உற்சாகமாக கையை தட்டலாமா? ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு கொடுக்காமல் போனாலும் பிடுங்கி எறிஞ்சிருவார். ஆகவே ஆசீர்வாதம் நமக்கு வரும்போது, இல்லை ஆசீர்வாதம் இல்லாத பொழுது, எப்போது ஆண்டவரை தானே தேடுறோம். ஆசீர்வாதம் வரும்போது மட்டும் என்ன சத்தம் உயர்த்தி நன்றி சொல்லுகிறோம்? என் ஆசீர்வாதம் இல்லை, இன்னைக்கு வியாபாரம் நடக்கலை, ஒத்தரவை கிடைக்கல, நன்றி அதே மாதிரி சொல்லுங்கள். சொல்ல மாட்டீங்க. உடனே புலம்பியா, ஆண்டவரே என்னாச்சு ஆண்டவரே? ஆண்டவரை கேள்வி கேட்குறவங்கள அதிகாரமே கிடையாதுல்ல. ஏன் கேள்வி கேட்குறீங்க? அப்போ அந்த கிறிஸ்து பார்த்தியா, நாளைக்கு பீஸ் கட்டலான்னு நினச்சிட்டு இருந்தேன், இன்னத்த வருமானத்தை வச்சு பீஸ் கட்டலான்னு நினச்சேன், பீஸே கிடைக்கல, பீஸு போய் நிற்கிறேன். அப்போது ஆண்டவர்கிட்ட போய் கேட்போம், இவனா மந்திரம் வச்சானா? ஆண்டவர் ஒன்றை சோதிப்பதற்கு ஒருவரை அனுமதிச்சிருப்பார். எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் ஐயா கிறிஸ்தவம். வீட்டில் சாவி வந்தாலும், பொண்டாடி செத்தாலும், புருஷன் செத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வந்து ஆம்பளை கிறிஸ்தவன் கையை தட்டலாம். நான் நாளைக்கு செத்தாலும் என் பொண்டாட்டி என்ன செய்யணும்? அழக்கூடாது. என்ன நீ முன்னே போயிட்ட, நான் பின்னாடி வரேன்னு சொல்லணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒப்பாரி வச்சாலும் தான் அந்த கிறிஸ்து உள்ள ஏறிடுவான். ஒப்பாரி வச்சு என் மேலே விழுந்து ஐயோ போனீங்களே போனீங்களேன்னு சொன்னால் என்னையா ஊழியக்காரியவா? நான் அங்கேருந்து சிரிப்பேன். என்னையா நான் என் வேதத்தை நல்லா சொல்லி கொடுத்தேனேன், இவ போய் ஆள்றாள. மனசு கொஞ்சம் புருஷன் போனால் போகும்னு தெரியும், இப்போ இழப்பு எல்லாருக்கும் உண்டு. அதுக்காக சரி அண்ணன் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அழுதுருப்பா. ஏன்னா பாடியில் ஸ்மெல் வரும். போனால் என்ன செய்யும்? ஸ்மெல் தான் வரும். அப்போல்லாம் கட்டி பிடிச்ச அழுவியா கேட்குறேன்? சத்தம் கூட அழுவ. 3 மணி நேரம் தான் அதே மாதிரி கட்டி பிடிச்ச அழுவியா? உடம்புல நாரம், ஸ்மெல்லு, புணம் வாடை. அழ மாட்டேன். ஒரு மூலையில் உட்காந்து சிரிங்கிட்டு இருப்பான். நான் அங்கேருந்து பார்ப்பேன்ல, சிரிங்கிட்டு இருப்பா. ஏன்னா ஸ்மெல்லு. முடிஞ்சா 10 எடுத்து கொளுத்தி வைங்க, சாம்பிராணியாக போட்டு வைங்கன்னு அப்படி தான் சொல்லணும். சரி புதைச்சாச்சு, அதே அழுக நாளைக்கு இருக்கா, 2வது நாள் இருக்கா, 3வது நாள் இருக்கா, 4வது நாள் இருக்கா, இல்லை 4 மாதம் தாண்டி இருக்கா? அழமாட்டியே, அழமாட்டீங்க. அப்போ எதுக்கியா செத்தவங்களை அழுறாங்க? கர்த்தர் எடுத்துக்கொண்டாருன்னு சந்தோஷமா இருங்க. அப்ப கூட இழப்பு வந்தாலும் கர்த்தரை தான் தேடணும். இவ ஒருவேளை ஆளாம இருந்தான்னு வச்சுக்கிடுவோம். எனக்கு மேலே ஸ்லாப்பை போடுறியோ மண்ணை போடுறியோ தெரியாது. சரி எலும்பி வராமல் இருக்குது, ஸ்லாப்பு போடுவாங்க. ஏன்னா ஸ்லாப்புக்குள்ளே கம்பி இருக்குல்ல, கம்பிக்கு பேய்க்கு ஆகாது. இவன் உள்ளே கிடக்கிற நெல் ஸ்லாப்பை போட்டு நல்லா காங்கிரீட் போட்டு வைப்பாங்க. கர்த்தர் பார்ப்பார். விசுவாசத்தில் மிகுதியாக இருந்தால் ஒரு எல்லாரும் செத்து குழி தோண்டி புதைச்சி கடைசியில் எல்லோரும் அவன் வீட்டில் ஜேபியாக இருப்பா ஒளிஞ்சான், ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிற நேரத்தில் கர்த்தர் வந்து கல்லறை பதில்வார். லாஸ்டரை எழுப்பின தேவன் நான் வந்திருக்கிறேன், ஜேபியார் எழும்பிவான்னு சொன்னால் நான் எழும்பி வந்துடுவேன். இதுதான் ஐயா விசுவாசம். இப்படித்தான் இருக்கணும். இல்லை எழும்பி வரலைன்னா பரலோகத்தில் போயிருப்பார், பாவம் செய்து நரகத்துக்கு போயிருப்பார். இவ்வளோதான் மேட்ரு. என்னையா பணத்தை சம்பாதிச்சு தின்னவா முடியும்? இல்லையா? பணத்தை சம்பாதிச்சு தின்னவா முடியும்? வாழ்க்கையை ருசித்து பாருங்க, எல்லாமே நிஜம்தான். எந்த மனிதனும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஒரு நாள் போய்த்தான் ஆகணும். முந்தி பிந்தி போகிறது முந்தி போச்சு, அவ்வளோதான். அண்ட் இருக்கிற நாள் வரைக்கும் அன்பை செலுத்தி பகிர்ந்து வாழுங்க. அதுக்கு தந்திருக்கிறார் கொஞ்சம் கால அவகாசம்.
உண்மையாக இருங்க. உண்மையாக இருந்தால் உயர்த்துவார், பொய்யாக இருந்தால் தாழ்த்துவார். கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினா அடிப்பார், அழிப்பார். இதுதான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீர் இயேசுவிடம் இளைப்பாற. பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள், கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றாள். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள், கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றாள். நம்பிக்கை இழந்தாள், நாதன் இயேசுவை கண்டாள். நம்பிக்கை இழந்தாள், நாதன் இயேசுவை கண்டாள். நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகம் அடைந்தாள். நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகம் அடைந்தாள். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீர் இயேசுவிடம் இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீர் இயேசுவிடம் இளைப்பாற. 4 நாளாயிற்று நாரும் என்றார், நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றார். நாடு நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றார். காவலைப்பட்டார், இயேசு கண்ணீர் விட்டார். காவலைப்பட்டார், இயேசு கண்ணீர் விட்டார். மரித்தவன் உயிர்த்தே வர செய்தார். மரித்தவன் உயிர்த்தே வர செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீர் இயேசுவிடம் இளைப்பாற. நாடு நகரங்கள் சுற்றி அலைந்தார், நானே வழி நானே சத்தியம் என்று உரைத்தார். நானே வழி நானே சத்தியம் என்று உரைத்தார். கல்லைப்படைந்தார், அத்தி மரத்தை கண்டார். கல்லைப்படைந்தார், அத்தி மரத்தை கண்டார். கனியற்றிருப்பதை கண்டு சபித்தார். கனியற்றிருப்பதை கண்டு சபித்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீர் இயேசுவிடம் இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீர் இயேசுவிடம் இளைப்பாற. வாசிப்போம் ஒரு வேத வசனம், 2 பேதுரு 2:14. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும், பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாயிருக்கிற, பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாக பிடித்து, பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள், பொருளாசை
உள்ள இருதயத்தை உடையவர்கள் சாபத்தினுடைய பிள்ளைகள். ஒரு சும்மா கையை தட்டலாம். பொருள் ஆசை, தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது வேறு, பொருள் ஆசை என்பது வேறு. இந்த பொருள் ஆசை, அதாவது பொருள் மேல் ஆசை, எப்படியாவது இந்த உலகத்தில் வாழ்ந்து பணக்காரனாகணும் என்று நினைக்கிறவங்க பொருளாசைக்காரர்கள். அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் சாபத்தினுடைய பிள்ளைகள். இந்த சாபத்தில் பிறந்தவங்க தான் இந்த மாதிரி பொண்ணு வெள்ளி மேலே ஒரு ஆஸ்தி ஆச்சிருப்பாங்க, சொத்து மேலே ஆசை. ஒரு வீடு இருக்குது, 2 பிள்ளைங்க இருக்குது, 2 பேரும் தகராறு பண்ணுவாங்க. சொத்து மேலே ஆசை. தான் 5 சென்ட் நிலமோ 10 சென்ட் நிலமோ வாங்க முடியாது அவங்களால. ஆனால் இருக்கிறத அப்படியே மொத்தமாக அமுக்கிறதுக்கு யோசிக்கிற ஒரு சகோதரன் இருப்பான். அவன் பேர் என்ன? சாபத்தின் பிள்ளை. அவன் தான் அந்தி கிறிஸ்துனுடைய பிள்ளை. விட்டு கொடுக்குற மனப்பான்மை வராது. அவனுக்கு என்ன இருக்கும்? எல்லா விதமான இச்சைகளும் இருக்கும், எல்லா விதமான மோசமான சுபாவங்களும் இருக்கும். நீ பாருங்கள், ஒரு நீதிமன்றத்தை எடுத்துக்கொண்டால் கிரிமினல் வழக்கை விட அதிகமாக சிவில் வழக்கு தான் அதிகமாக இருக்கும். நீதிமன்றங்களில் சிவில் வழக்கு தான் அதிகம். கேட்டால் எத்தனை சென்ட் நிலத்துக்கு கேஸ் போட்டிருக்கேன்? 5 சென்ட் நிலத்துக்கு. 5 சென்ட் நிலத்து தான் கேஸ் போடுவாங்க. அதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் ஓடுவாங்க. இப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது கதவை தட்டி வரும். நீ வசனத்தை கீழ்ப்படைந்தால் கதவை தட்டி வரும். இவன் வசனத்தையும் பிடிக்க மாட்டான், ஆஸ்தியை மட்டும் பிடிச்சி விட்டுருப்பான். இருக்கிறதையும் ஆண்டவர் பிடிங்கி விட்டுருவார். இல்லையே? ஒரு சம கையை தட்டுங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சாபத்தினுடைய பிள்ளையாக இருக்கக்கூடாது. சமீபத்தில் ஒரு வழக்கு வருது, என்னிடத்தில் வருகிறது. என்ன வழக்கு வருகிறன்னு சொன்னால், இங்கே களக்காடு பகுதியில் சொத்து நிறைய இருக்குது. ஆனால் எல்லா சொத்தையும் மூத்தவன் வைத்திருக்கிறான், இளைவனுக்கு கொடுக்கறதில்ல. இளைவனுக்கு பங்கு கிடைக்கிறதில்ல, சரியான பலன் கிடைக்கிறதில்ல. இப்போ நான் கேட்டேன், என்ன உங்களுக்கு தரலாம்னு சொல்லியிருக்காங்கன்னு. ஏதோ அந்த காட்டுப்புறத்தில் மலையடி வாரத்தில் கொஞ்சம் நலந்தாரான், மெயினாக நல்ல ரேட் உள்ளது, ரோடு உள்ளது, காம்ப்ளெக்ஸ் இருக்கிற எல்லாம் அவன் வேணும்னு சொல்கிறான். அவன் நான் என்ன சொன்னேன், நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டேன்.